இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா அநேகருடைய நம்பிக்கை தீபத்தை திருப்பி எரிய விட்டுருக்கீங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் உங்க தரிசனம் பெருசு, உங்க வாக்குத்தத்தம் பெருசு, உங்க அழைப்பு பெருசு, உன் மேல் இருக்கும் தேவ திட்டம் பெரியது. நீ தனிமைப்படுத்தப்படுவதை குறித்து சோர்ந்து போகாது. இந்த கொஞ்ச காலத்தில் உன்னை சிலருடைய கீழே வைத்திருக்கலாம். ஆனா உனக்கான நாள் வரும்போது இன்னொரு நிழல் அல்ல நீ இருக்க போறது. உன் நிழலில் அநேகர் வந்து தஞ்சம் அடையும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்றவங்க. உனக்கான டைம் வரது வரைக்கும் நீ அறியப்படுகிற அடையாளம் என்பது நீ கேட்க விரும்பாததா இருக்கும். ஆனா உனக்கான நாள் வரும்போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கொஞ்ச காலத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். காத்திருக்கிற காலம் சொல்லலாம், கஷ்ட காலம் சொல்லலாம், ஆமென், அலைந்து திரிகிற காலம் என்று சொல்லலாம். சிலருக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் நம்மை ஒளித்துக் கொள்ளுகிற காலம் என்று சொல்லலாம். மனுஷர் நம் தலையில் ஏறி போகிற காலம் என்று சொல்லலாம். தீயையும் தண்ணீரையும் கடக்கிற காலம் என்று சொல்லலாம், வனாந்திரம் என்று சொல்லலாம். ஆனா பைபிள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச காலம். கஷ்டம்னு வர்ற இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து டைம் செட் பண்ணிடுவார். நன்மைன்னு வருகிற இடத்துல எல்லாம் அந்த டைம் லிமிட்டை எடுத்துருவார். இதுதான் பைபிள், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற. அதுதான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் நீங்க பைபிள் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் சோதிக்கப்படுவீங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், அற்ப காலம் மூண்ட கோபம், நித்திய கிருபையுடன் நேர. ஆண்டவர் கஷ்டப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதித்து ரசிக்கிறவர். ஆனா இந்த காத்திருப்பின் காலத்தின் விசேஷம் என்ன? இந்த காத்திருப்பு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை குறித்திருக்கிறார்? ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். 1 சாமுவேல் 16:17 சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறார். 16:11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? எப்படிங்க இருக்கும்? அதற்கு அவன் சொல்லுகிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன். எனக்கு இந்த இடத்துல அதை ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்தார். அப்படி ஓடிட்டு தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த பேரு கூட அப்பாவுக்கு வாயில வந்திருக்காது. ஒரு நேம அடிக்கடி சொன்னாதான் நமக்கு அந்த நேம் மனசுல இருக்கும். இப்ப எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க அப்பா கிட்ட போய் உங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க கேட்டா எங்க அப்பா ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. எங்க அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க தான். திடீர்னு அன்னைக்கு உங்க பிள்ளை என்ன படிக்கிறா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு. அவ டாடி நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி மக்களே போட்டு விடு, யார்ட்டையும் சொல்லிடாத, நான் சொல்லிட்டேனே. என்னன்னா அப்படிதான் மனுஷனாலே மறப்பான். அதனால ஒரு தேவ பிள்ளை, எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணணும், எனக்கான நாள் வரும் வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க மறந்து போவது இயல்பு. அதுவும் எப்படி மறப்பாங்களா? செத்தவனை போல. எல்லாரையும் கூப்பிடுறாரு. இந்த தாவீதுன்னு ஒருத்தனை மைண்ட்லயே இல்ல. உன் பிள்ளைக்கு இவ்வளவுதானான்னு சொல்லும் போது தாவீது ஞாபகத்துக்கு வராரு, ஆனா பேர் வரல வாயில.
சில கணவர்கள் மனைவியை சொல்லுவாங்க, கண்ணே மணியே செல்லமே. கடைசியில் விசாரிச்சது திரும்பி பேர் மறந்துட்டு, அதனால இப்படி சொல்லி அப்படியே காலத்தை அது எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன். யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது இருக்கிறான் ஒருத்தன் பேர் மறந்துட்டு, சீபாவுக்கு பேர் மறந்துட்டு மூடவன் இருக்கிறான் ஒருத்தன். அந்த டைம் வர்றது வரைக்கும் அவன் அறியப்பட்டது முடவன். அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் அவன் அறியப்பட்டது மேவி போசேத். உனக்கான டைம் வர்றது வரைக்கும் நீ அறியப்படுகிற அடையாளம் என்பது நீ கேட்க விரும்பாததா இருக்கும். ஆனா உனக்கான நாள் வரும்போது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 40:23 நன்றாய் தெரிந்த வசனம் தான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன், அதன வாசனை அடுத்து, யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இப்போ கேட்கிற கேள்விக்கு மட்டும் குயிக் ஆன்சர் பண்ணணும். அவன் ஏன் மறந்தான்? இது மறக்கக்கூடிய காரியமா? ஏன் மறக்க பண்ணினார்? டைம் வரல. டைம் வர்றதுக்கு முன்னாடி நம்மள நினைக்கிறது கூட நமக்கு பிரச்சனை. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் பார்வையை மாத்துறார், பார்வையை மாத்துறார். அதாவது நமக்கான நேரம் வருவதற்கு முன்பதாக நம்மை சிலர் நினைப்பது கூட நமக்கு பிரச்சனை. அதாவது ஒரு காரியம் நடந்து முடிஞ்சு உடனே ஒருத்தன் மறந்துட்டு அப்புறமா நினைக்கிறான்னா அது சாத்தியம் கிடையாது. ஒரு காரியம் நடந்து முடியும் போது உடனே அந்த நினைவு நம்ம மனசுல இருக்கும். போக போக தான் என்னாகும் தெரியுமா? மறக்கும். இங்க நேரம் மாறி நடக்குது. யோசிப்பு அது உயிர் மேட்டருங்க. 5-10 மேட்டர்ல உயிர் மேட்டர். ஆனா உடனே மறக்கிறான். ஆனா 2 வருஷம் கழிச்சு நினைக்கிறான். இது என்னங்க? மனுஷங்கிறது முதல்ல நினைப்பான், 2 வருஷம் கழிச்சு மறப்பான். இங்க நேரம் மாறி நடக்குது. ஏன்? ஃபர்ஸ்டே நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? இவன் பானபாத்திரக்காரனின் தலைவன், இவனுக்கு கீழே யோசிப்பு இருந்திருப்பான். நீ யாருக்கும் கீழே இருப்பதல்ல, உன்னை காத்திருக்க வைப்பது. இந்த வார்த்தையை எழுதும் போது ஆவியானவர் இருதயத்தில் வைத்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீ எந்த மட்டும் மனிதர்களால் மறக்கப்படுகிறாயோ அந்த மட்டும் தேவனால் நினைக்கப்படுவார். நீ எந்த மட்டும் மறந்தான், நினையாமல் அவனை. ஒருத்தங்களை மறக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்கள பத்தி நினைக்காமலே இருக்கிறது. ஒருத்தங்க நினைவு வரலனாலே மறந்துடும். ஒருத்தங்க நினைவு வரலன்னா மறந்துடும். நினையாமல். அதுவும் யோசேப்பு சொல்லி வேற விடுறார். 22வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீ வாழ்ந்திருக்கும் போது, அப்படிதானே? அதுக்கு முந்தின வசனமா? நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக்கொள்ளணும். அதுக்கு மேல வரும். எடுத்தீங்களா? சரி விடுங்க. அந்த வசனத்து மேல இருக்கும். 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும். அது சரி. அடுத்து, என் காரியத்தை பார்வோருக்கு அறிவித்து. நீ கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. நீ வாழ்வடைந்து இருக்கும் போது அவன் தான் மறந்தான். நீங்களும் மறக்கலாமா சகோதரி? என்னை நினைத்து. நல்ல கவனிங்க. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து. யோசேப்பு எந்த நிழல்ல போக பார்த்தா பாத்தீங்களா? இன்னொருத்தன் செட்டில் ஆகி அந்த நிழல்ல போக பார்த்தார் யோசேப்பு. இதுக்காக உன்னை காத்திருக்க வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சில நினைச்சிட்டு இருக்கிறீங்க இவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா நம்ம அப்படி ஒட்டிக்கலான்னு. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். அப்ப யோசேப்பை நீ செட்டில், நீ மனசுல நிர்ணயிச்சிட்டியா நீ வாழ்வடைவா என்று உனக்கு தோணல? எப்படி ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கிறதுல நான் ஒரு தீமை யாருக்கும் செய்யல. அவ்வளவு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது யோசேப்பு? யோசேப்போட ஆண்டவர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு, உனக்கு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு, எங்க இருந்து உனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? ஆண்டவரே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்பா, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னதுன்னு அர்த்தம்? உன் பிரச்சனை நான் கொடுத்த வார்த்தையில இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. மீதி நான் பார்த்துக்கிறேன், விடு. ஆமென். இன்னொருத்தங்களை வாழ்ந்திருந்து அந்த நிழல்ல போய் நீ அடையாளம் பார்க்கிற. விட மாட்டேன் யோசிப்பே, விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை நான் எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். என் ஜனங்கள் யாரோ அளிக்கும் நன்மையினால் அல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும். ஆமென். அந்த 5 பாயிண்ட் வாபஸ் வாங்கிடுவேன் நினைக்கிறேன். அல்ல, இங்கேயே வெளியே போகும்போது யோசேப்பு நினைச்சிட்டு இருப்பான், இப்ப சொல்லியிருப்பாரா, இப்ப சொல்லியிருப்பாரா, இப்ப காலையில போய் ஜாயின் பண்ணியிருப்பார் டியூட்டி. ராஜா இப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட் போயிருப்பாங்க, இப்ப சொல்லியிருப்பாரா? இல்ல லஞ்ச் டைம் சொல்லியிருப்பாங்களா? 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 1 மாசம், 2 மாசம், போய் 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 போய். அதாவது பான பாத்திரக்காரன் என்னை பத்தி சொல்லுவான்னு யோசேப்பு நினைக்கிறது வரைக்கும் பான பாத்திரக்காரனை மறக்க பண்ணினார். இனி இந்த பான பாத்திரக்காரனை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமைக்கு யோசேப்பு வந்ததுக்கு அப்புறம் பான பாத்திரக்காரனை நினைக்க பண்ணினார். ஆண்டவர் சில நேரத்தில் செய்யறதெல்லாம் பார்த்தா, அதாவது பயணிக்கும் போது கடினமா இருக்கும், அந்த ட்ராக்கை தாண்டிட்டு திரும்பி பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். ஹல்லேலூயா. அதாவது இவங்க நமக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறது வரைக்கும் அவங்கள செய்ய விட மாட்டார். நமக்கு ஏதாவது செய்யணும்னா அவர் தான் செய்யணும்னு நினைப்போம் தெரியுமா, அப்ப அவங்கள செய்ய விடுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எத்தனை யோனத்தான்கள் சுத்தி உதவியா நின்றாலும் ஆண்டவரே, கண்கள் உண்மையே, இந்த கொஞ்ச காலத்தில் உன்னை சிலருடைய கீழே வைத்திருக்கலாம், ஆனா உனக்கான நாள் வரும்போது இன்னொரு நிழல் அல்ல நீ இருக்க போறது. உன் நிழலில் அநேகர் வந்து தஞ்சம் அடையும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்றவங்க இன்னைக்கு நீ சிலருடைய கீழே. ஒரு ஆகாருக்கே நாளை குறித்தார்ல, அந்த நாள் வரைக்கும் சொல்லுகிற நீ போய் அடங்கியிரு, சாராள் நிழல்ல போயிரு. ஆனா அந்த டைம் வந்த போது ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ற, அவளை போக சொல்லு. ஏன்? நான் அவளை இன்னொரு பெரிய ஜாதியாக்க போறேன். ஆண்டவர் செய்யறது அப்படிதான் இருக்கும், நம்மளை துரத்தி விடுறது போல இருக்கும் சில நேரத்துல. திட்டம் வச்சுட்டார்ல. இந்த கொஞ்ச காலத்துல நேரம் போகிறதுனால கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு போறேன். ஆமென். தனிமைப்படுத்தப்படும். நீங்க கவனிச்சுக்கணும். யோசேப்புக்குள்ளே வர 10 சகோதரர்கள் அவங்களுக்குள்ள நல்ல ஒன்னஸ் இருந்துச்சு. ஒன்னாதான் ஆடுமைக்கு போவாங்க. ஏன் 20 யோசேப்பு சகோதரர்களை பார்த்து பல வருடங்கள் கழித்து தான் திருப்பி பார்க்கிற. அப்பா அவங்கள என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஆனா அந்த கூட்டத்தில் யாரை மட்டும் சேர்க்க மாட்டாங்கன்னா யோசேப்ப. அதனால யோசேப்பு வரும்போது அவன்கிட்ட பட்சமாய் பேச அவனுடைய ஒரு வசனம் உண்டுல்ல, 37வது அதிகாரம் 4வது வசனத்துல அவன் சகோதரர்
அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுவான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தாவீதுக்கு வீட்டுல தாவீதையும் சேர்த்து 8 பேர், 7 பேர் வீட்டுல இருக்கிறாங்க. தாவீது மட்டும் காட்டுல இருக்கிறான். அவன் ஒருவன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறான். ஆமென். ஏன் இன்னைக்கு அநேகர் எங்க வீட்டுல நாங்க 3 பேர் அல்லது நாங்க 4 பேர், நாங்க 5, எல்லாரும் அவங்களுக்குள்ள நல்லா பேசிக்கிறாங்க. ஆனா என்ன மட்டும் மற்ற 10 பேருக்கு அழைப்பு என்ன தெரியுமா? எகிப்துல போய் தானியம் வாங்குற அழைப்பு. ஆனா மேல இருக்கிற அழைப்பு தானியம் கொடுக்கிற அழைப்பு. நீங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறீங்களா? உங்க அழைப்பு ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தரிசனம் பெருசு, உங்க வாக்குத்தத்தம் பெருசு, உங்க அழைப்பு பெருசு, உன்மேல் இருக்கும் தேவ திட்டம் பெரியது. நீ தனிமைப்படுத்தப்படுவதை குறித்து சோர்ந்து போகாதே. யாக்கோபுக்கு பத்திரம் வேணும்னா அண்ணன்ட்ட போவான், பாசம் வேணும்னா அம்மாட்ட போவான், ஆசீர்வாதம் வேணும்னா அப்பாட்ட போவான். இதுதான் யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல். அப்பா, அம்மா, அண்ணன். ஆனா அவன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு. ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். இப்ப அண்ணனும் வரமாட்டாங்க, அப்பாவும் வரமாட்டாங்க, அம்மாவும் வரமாட்டாங்க. ஆனா எந்த இடத்துல உன்னை தனியா கொண்டு வராரோ உனக்காக தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமா இருக்கும். சில இடத்துல இந்த ஆண்டவர் செப்பரேட் பண்றதுனால உனக்காக வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சூரியச் செடிக்கு கீழே எலியா போய் நிற்கும் போது உண்மையாகவே தனிமையாதான். அவனால நன்மை பெற்ற தேசத்திலிருந்து ஒரு நபர் கூட அங்கே வரவில்லை. ஆகாப் உட்பட 3 வருஷம் பெய்யாத மழை இந்த ஒரு மனுஷனால பெய்யுது. தேசமே இப்பொழுது வாழுது. ஆனா இவன் வாழ்க்கையை வெறுத்து சூரியச் செடிக்கு கீழே படுக்கும் போது இல்ல, அங்கதான் தூதனை கர்த்தர் இறக்கிறார். ஆமென். இயேசுவுக்கு சீஷர்கள் வருவதற்கு முன்பதாக அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் தூதர்கள். சீஷர்கள் வந்த பிறகு சீஷர்கள் ஆகாரம் வாங்குறதுக்கு போயிட்டு வராங்க. சீஷர்கள் வர்றதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்து பணிவிடை செய்யறாங்க. வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு நினைக்காத. யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்த? யாருமே இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்த? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆமென் சொல்றவங்க. தேவ திட்டமுடையவனை தேவன் நடத்துகிற பாதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தேவனுக்கு அதனுடைய மறுபக்கம் தெரிந்ததுனால அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருந்தேன். ஆண்டவர் கேட்கிறார், இப்படி ஒரு பிராமிஸ உனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் தர முடியுமா கேட்கிறார். ஒரு நபர். இங்க பாரு, உனக்கு அது செய்வேன், இது செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இந்த ப்ராமிஸ உனக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்யறாங்க, செய்யாதவங்க. 2வது விஷயம், ஆனா நீ அக்கினியில் நடக்கும்போது, நான் உன் கூட இருப்பேன். ப்ராமிஸ் கொடுத்து செய்யற ஒரே ஒரு உறவுதான் உண்டு. ஹல்லேலூயா. வேற ப்ராமிஸ்லாம் எப்படிங்க கொடுப்பாங்க? இந்த கொஞ்ச காலத்துல தனித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல உங்களை ரொம்ப ஒதுக்குறாங்க, கார்னர் பண்றாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தையும் உங்க மேல இருக்கிற அழைப்பையும் கொஞ்சம் பாருங்க. இது வெயிட்டான அழைப்பாண்டவர். அதனாலதான் எல்லாரும் மற்றவங்க நம்ம கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் ஓகே ஓகே வீட்டுல. ஆனா மற்றவங்க பேசும்போது யோசேப்பு, உன் அழைப்பு பெருசு யோசேப்பு,
நீ என்ன ஆசைப்படுற தெரியுமா? அந்த 10ல ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுற. நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? அந்த 10க்கு மேல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தாவீதே, நீ என்ன ஆசைப்படுற தெரியுமா? அந்த 7ல ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுற. நான் என்ன ஆசைப்படுறேன்? 7க்கு மேல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். நம்பிக்கையை கூட அற்று போகக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்ச காலத்துல இயேசுவை குறித்து தீர்க்கமாய் கைகாட்டி சொன்னவன் தான் யோவான் ஸ்நானன். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே யோவான் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக சீஷரை அனுப்பி கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா? நம்பிக்கை கூட அற்று போகும். கரெக்டு தானா? இந்த வெயிட்டிங் பீரியட், என் வாழ்க்கையில 8 வருட வெயிட்டிங் பீரியட். அந்த 8 வருடமும் எனக்கு இருந்த பெரிய கேள்வியில ஒண்ணு என்ன தெரியுமா? அவர் அழைச்சுதான் நான் வந்தேனா, இல்ல நானா வந்தேனா? நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் அறிவார். வர்ஷிப்லாம் நடந்துச்சு, பாட்டெல்லாம் பாடணும், எல்லாம் நடந்துச்சு. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க கூப்பிட்டு தானப்பா நான் வந்தேன். அந்த கொஞ்ச காலம் உண்மையில ஊழி அழைப்பு இருக்குல்ல ஆண்டவரே, அழுவே இருந்து திடீர்னு அப்படி இருந்து அழுவேன். ஆண்டவரே நான் வேற வழி இல்லாம ஊழியத்துக்கு வந்தேன் இருக்க கூடாதுப்பா. ஆண்டவர் சைலண்டா சிரிச்சுட்டே இருந்து. ஏன்னா அவர் சொன்னா நமக்கு அப்ப விளங்காது. இந்த காத்திருக்கும் காலத்துல சொன்ன ஒண்ணுமே விளங்காது. அதனாலதான் அவர் அமைதியா இருக்கிறார். 86 வயசு ஆபிரகாமுக்கே விளங்காம நமக்கு என்ன விளங்கும்? அதனாலதான் அவர் 86 வயசு வரை பேசிட்டு அடுத்து 13 வருஷம் சும்மா இருந்தார். ஆமே, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. பவுல்கிட்ட சொல்றாரு, உன்னை நான் புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுத்தேன். அனனியாட்ட சொல்றாரு, அவன் எவ்வளவு கஷ்டப்பட போறான் தெரியுமா? என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவு. பவுல்கிட்ட சொல்லல, சொன்ன அவனே அவன் கண்ணை குத்தம். வேண்டாண்டவரே நான் பார்க்கலாண்டவரே சொல்ல மாட்டார், விளங்காது. நம்மள்கிட்ட சொல்லும் போது நல்லா சொல்றது மாதிரி இருக்கும், நமக்கு விளங்காது. அதனால நம்முடைய நம்பிக்கை ஷேக் ஆகும். ஆண்டவர் நீர்தானா? இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னில் இடரலடையாதிருக்கிறவன் பாக்கியவான். இதுவரை நம்பிட்டல, நான் கைவிட்டுருவேன் நினைக்கிறியா? நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? உலகத்தின் முடிவு பரியந்தம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது போல தோணும். நடக்கிறது போல தோணாது, நடக்கும். யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால எடுத்து வாசிக்கல, டைம் இல்லை. அடுத்து ஒரு 5 வரை சொல்லிட்டேன். ஆமே, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மைண்டை செட் பண்ணி வைக்கணும். இப்படிதான் இருக்கும் இந்த கொஞ்ச காலத்துல, இப்படிதான் இருக்கும். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிடல, என்ன கூப்பிடலையா? நன்றி ஆண்டவரே. இதுவரை எதுக்கெல்லாம் நீங்க புலம்புனீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க. அதுக்குதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். அவங்க மறக்கல. அவங்க நினைச்சாங்கன்னா, அதாவது அவருடைய மறைவில் இருக்கணும், அவருடைய நிழல்ல. என் மேல பார்வோனுடைய செட்டை இருக்கக்கூடாது. பார்வோனுக்கு செட்டை கிடையாது, ஒரு கோர்வைக்கு. ஏன்னா பார்வோன் பலத்துல விளக்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபப்படுவார். பார்வோனுடைய எகிப்தின் நிழல்ல ஒதுங்க போறான். அப்படிதான் இஸ்ரவேலர்கள் அநேகர் ஒதுங்க போனாங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. இல்ல, என் மேல ஒரே ஒரு செட்டை தான் விரிக்கப்பட்டிருக்கும். அது எனக்காக சிலுவையிலே அவர் எல்லாம் இப்படி அவரை கைவிரித்ததை பார்த்தா மற்றவர்களுக்கு எப்படி தோணுதோ தெரியாது. செட்டையாக தான் பார்க்கிறேன். அந்த செட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை. எதிர்க்கிறவர்கள் நினைக்கிறது நடக்கிறது
போல நமக்கு தோணும். அதனாலதான் எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்கான போனால் தேவரீர் நீதி உள்ளவர். சில நேரத்தில் அப்படிதான் தோணும் நமக்கு. அது அழகான வேர்டு போட்டு எரேமியா சொல்றாரு. நமக்கு அப்படி வேர்டு போட தெரியாதனால என்னெல்லாமோ சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இது உங்களுக்கு நியாயமா தெரியலையா, மனசாட்சி இல்லையான்னு தோணும். அடுத்து வாசிங்க. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து. அடுத்து வாசிங்க. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? இப்படி அநேகர் என்கிட்டயே புலம்பி இருக்கிறாங்க. நம்ம ஏமாத்துறோம், நம்ம கிட்டயே புலம்புறாங்கன்னா ஆண்டவர் இது எத்தனை புலம்பல கேட்டிருப்பார். அவங்க சொல்றாங்க, கடந்த நாள்ல கூட ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க நல்லா தானே பாஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்க நல்லா இல்லாதது வருத்தமா, இல்ல அவங்க நல்லா இருக்கிறது வருத்தமா? அவங்க சாப்பிட தானே சரி, உனக்கு வருத்தம் என்ன? நீ சாப்பிடலன்னா வருத்தப்படு. அவன் சாப்பிடுறது நினைச்சு நீ ஏன்? ஆமே ஜீசஸ், அதை நீயே மாட்டிக்கோ. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? இன்னைக்கு நம்முடைய அதான் அப்படிதான் தோணும். இந்த வேர்டு எழுதும் போது ஆவியானவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். உனக்கு குறித்த நாளுக்கு முந்தின இரவு வரை உன் சத்துரு நினைப்பது நடக்கும். ஆனா உனக்கான வேலை வரும்போது காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் யோசேப்பை விற்று போடணும்னு நினைச்சாங்க. யார் நினைச்சா? வித்தாங்களா விக்கலையா? வித்தாங்க. அப்ப யார் நினைக்கிறது நடக்குது? சகோதரர் நினைக்கிறது நடக்குது. யோசேப்பு என்ன நினைச்சார்? திரும்ப அப்பா கிட்ட போனோன்னு. நடந்துச்சா? நடக்கல. அப்ப இப்படி அவங்க ஒருத்தங்க நினைக்கிறது, நமக்கு தீமை செய்யறவங்க நினைக்கிறது நடக்குது, நன்மை செய்யற நாம நினைக்கிறது நடக்கல. பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் யாரோடு இருக்கிறார் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உன்னை சுத்தி இருக்கிறவன் என்ன சொல்றான் பார்க்காத, உன்னை அழைத்தவர் என்ன சொல்றாரு பாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இல்ல. உடனே என் கூட கர்த்தர் இல்ல. சாத்தான் வந்து கேட்கிற, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி கட்டளையிடும். ஆண்டவருக்கு முடியுமா? முடியாதா? முடியும். ஆண்டவர் சொன்னார். அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை நீ ப்ரூவ் பண்ண முயற்சிக்க. உனக்கு தெளிவு இருக்கணும். நீ நினைக்கிற உன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனா உனக்கு துரோகம் பண்றவன் நினைக்கிறது நடக்குது. அப்படி நடக்கும் போது உடனே உலகம் அப்படிதான் சொல்லும், அப்ப அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும். இருக்கட்டும், இந்த பூமியிலிருந்து உன் நியாயம் என்னைக்கு எடுபடுதோ அன்னைக்கு அந்த நியாயம் பரலோக கோர்ட்ல வரும். ஜீசஸ் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குறித்த நாள் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது யாரும் அக்செப்ட் பண்ணல. அந்த டைம் வந்த போது அந்த எகிப்திலே பெரியவன் என்று அழைக்கப்பட்ட பார்வோன் சொல்லுகிறான், இவனுக்குள்ளே தேவர்களின் ஆவி இருக்கிறது. இவன் கூட உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இன்னைக்கு உனக்கு தெரியணும், நாளைக்கு உலகத்துக்கு தெரிய வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவதுன்னா இதுல கைவிடப்பட்டது போல தோன்றும். எரேமியா 14:19 வாசியுங்கள். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு. சீயோன் நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, அன்னைக்கு விரும்பி தெரிந்தெடுத்தேன்னு சொன்னீங்க, இப்போ
ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியம் அடைய கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. எரேமியா 49:14 சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? என்னப்பா சொல்ற? அப்ப இந்த இடத்துல தான் அவர் உடைகிறார். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லும் போது, என்ன சொல்ற நீ? ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் அதன் அர்த்தம் என்ன? ஒரு தாய் பால் கொடுக்கறாங்கன்னா அவங்க கொடுக்கிறது அவங்க ரத்தத்தை. ஒரு அளவு வரதான் கொடுப்பாங்க, ஒரு அளவு வரதான் கொடுக்க முடியும். இயேசு ரத்தத்தை அளவு இல்லாம கொடுத்தார், லிமிட் வைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இருந்து அதையும் குத்தி எடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்தி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும். கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, glory உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, hallelujah உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதுமே, நீர் போதும். love you pa, love you pa. ஏசையா ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நான் கைவிட மாட்டேன். யோசுவா கிட்ட வரார். மோசே மரித்த பிறகு யோசுவா கிட்ட வரார். வந்து சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல. இது யோசுவாவே, நீ எவ்வளவு நாள் மோசே கூட இருந்த? நீ மோசே கூட தானே இருந்த? எவ்வளவு நேரம் இருந்த? இருந்தேன்பா, எங்க போனாலும் நான் கூட வருவேன். சரி, ஒரு இடம் வந்தது, ஒரு இடம் வந்தது. லாஸ்டா நீ எங்க மோசையை பார்த்த? அந்த மலை அடிவாரத்துல. அதோட நீ நின்னுட்ட பத்தியா? கர்த்தர் என்ன செஞ்சுட்டு வந்து யோசுவா கிட்ட பேசினார் தெரியுமா? மோசேக்கு அடக்காரதை முடிச்சிட்டு கீழே வர, நான் மோசையோடு இருந்தது போல. அதன் அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய வெரி ஃபர்ஸ்டும் வெரி லாஸ்டும் வேற யாருக்குமே இருக்க முடியாது. இந்த வேர்டை நான் ரிப்பீட், ஒரு மனிதனுடைய வெரி ஃபர்ஸ்ட் வெரி லாஸ்ட் யாருக்குமே இருக்க முடியாது, ஒருத்தரை தவிர. ஏன்னா அவர் ஒருவருக்கு தான் இந்த நாமம் உண்டு, அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். மலையில கூட்டிட்டு போய் மோசேக்கு காட்ட வேண்டியதெல்லாம் காட்டி முடித்து, மோசேக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டு யோசுவா கிட்ட வந்து நிக்கிறாரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த மீட்கப்படும் நாள், அந்த குறித்த காலம் வந்தது. அந்த குறித்த காலம் சமீபித்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின கர்த்தர் முச்சடியிலே எழுந்தருளினார். எழுந்தருளின கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கடந்து
பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். இன்னைக்கு காலையில் இதை மெடிடேட் பண்ணப்போ எனக்குள்ள அவ்வளவு பலன் இருந்துச்சு. என்னன்னா அது அப்படியே சொல்றேன். அவர் எங்க இருந்து நினைத்தருளினார் தெரியுமா? பரத்திலிருந்து. எங்க எழுந்தருளினார் தெரியுமா? பர்வதத்துல. நினைத்தருளினது ஒரு இடத்துல, எழுந்தருளினது ஓரே பர்வதம். ஓரே பர்வதம் எங்க இருக்கு? எகிப்து எங்க இருக்கு? நினைத்தருளினது பரத்துல, எழுந்தருளினது பர்வதத்துல. ஆண்டவர் ஒண்ணு நினைக்கிறாருப்பா, எங்க இருந்து? அங்க இருந்து. நான் கஷ்டப்படுறது இங்க. ஆண்டவர் எழுந்தருளினார் எங்க? அது அமெரிக்காவில் எழுப்புதல். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அது கொரியாவில் எழுப்புதல். பாரு, ஆண்டவர் எழுந்தருளினார். மோசே வந்து சொல்றார், தேவன் எழுந்தருளினார். இருக்கட்டும், நீ வேலை பாரு, எனக்கு வக்கியோலே கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் கடந்து போவார்ல, அதுக்கு முன்னாடியே அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டார் அர்த்தம். எனக்கான வேலையை இங்க வந்து அவர் செய்யல, அங்கிருந்தே செஞ்சுட்டு இறங்கி 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 பரத்திலிருந்து நினைத்தருளினார், பர்வதத்தில் எழுந்தருளினார். பஸ்கா நாள் வந்தது. பஸ்கா ஆண்டவர் செட் பண்ண டைம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கடந்து போவேன். நான் ரத்தத்தை கண்டு கடந்து, பாஸ் ஓவர், நான் கடந்து போவேன். அந்த ராத்திரியிலே இஸ்ரவேலுக்கு இருந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறிட்டு, நினைத்தருளி நோவாவை நினைத்தருளி காற்றை வீச பண்ணினார். இஸ்ரவேலை நினைத்தருளி கடந்து போனார். அவர் நினைத்தருளுகிறார், அவர் நினைத்தருளுகிறார். அவர் சில காரியத்தை அவர் செய்யறது நமக்கு தெரியாது. மோசே மாதிரி யாராவது வந்து சொன்னாதான் தெரியும். எனவேதான் சமூகத்தில் கூடி வர வைத்து வார்த்தைகளை தந்துட்டே இருக்கிறார். வார்த்தைகளை, ஏன்னா இந்த வார்த்தையை இன்னைக்கு காலையில செய்தி நேரத்து ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சு, ஆனா இந்த வார்த்தையை எங்கேயோ நினைச்சு எங்கேயோ எழுந்தருளி, இந்த மேப்பே போட முடியாதுங்க. நீங்க டிராயிங் ஸ்கெட்சே போட முடியாது, அளவுகோலை நீட்ட முடியாது. நீங்க எப்படி ரூட் போடுவீங்க? ஏங்க இங்க இருந்து அங்க போனோம், அங்க இருந்து இங்க போனோம், ஒரு ரூட் போட்டு கொடுங்கன்னா நம்ம பூமியில ரூட் போடும். அவர் எங்க இருந்து எங்க வந்து இங்க வந்து முடியாது, முடியாது. ஆனால் சொன்னது கர்த்தரானார். என்னை நினைத்தருளினவர், எனக்கா எழுந்தருளுகிறவர், என்னை கடந்து போவார். அந்த ராத்திரியிலே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் இலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாசற்படியை விலகி அப்படியே பார்த்துட்டு, அதாவது என்ன அவர் பாஸ் பண்றாருன்னு அங்கதான் எனக்கு விடுதலையா இருக்கு. என்ன அவர் பாஸ் பண்றார். பாஸ் பண்ணும்போது அவர் எதை மட்டும்தான் பார்க்க விரும்புறார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நீ ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை தானே, நீங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தானே. ஹல்லேலூயா. இப்படி ரத்தத்தை கண்டு அவ ஒரு சைடுல எகிப்தியர் அதம் பண்ணப்படுறாங்க, இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேலர்கள் காக்கப்படுகிறார்கள். அந்த ராத்திரியிலே 27வது வசனத்தை வாசியுங்கள்.
இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, தப்ப பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. தப்ப பண்ற விஷயத்துல என் ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டார். அவர் தப்ப பண்ணினார். தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள். ஹலோ, எப்படிங்க காப்பாற்றப்பட்டீங்க? கர்த்தர் கடந்து போனார். எப்படிங்க இந்த வியாதியில இருந்து எழுப்பி வந்தீங்க? கர்த்தர் கடந்து போனார். எப்படிங்க இந்த பிரச்சனையில இருந்து திரும்ப எழுப்பி வந்துட்டீங்க? கர்த்தர் கடந்து போனார். நீங்க சொல்லணும், அப்பா. ஆமென். பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா அம்மா உங்க நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதா சொன்னாங்க, நீங்க அவ்வளவு உங்க கதை முடிஞ்சிரும்னு சொன்னாங்க, எப்படி அப்புறம் சர்வை பண்ணீங்க? என்னை நினைத்தவர் எனக்கா எழுந்தருளினவர் நம்ம வீட்டை கடந்து போனார்ப்பா. நாம் இருந்த அந்த கூடாரத்தை கடந்து போனா, நாம் இருந்த அந்த குடிசையை கடந்து போனா. இப்படி சொல்லணும். ஒரு சகோதரி சாட்சி எழுதி கொடுத்தாங்க, அதை நான் வாசிக்கல. அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தனை வாசிக்கிறேன். அதுல ஒரு வார்த்தையை நான் படிச்சேன். கடன் மூழ்கி, ஒரு புறம் கடன் மூழ்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, இன்னொரு புறம் அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்டுக்கு மூக்குல ஒரு சதை வளருது, அது கேன்சரா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. எல்லா பக்கம் நெருக்கப்பட்ட நிலையில ஆண்டவர் கிருபையா வார்த்தையை கொடுத்து நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்க. அப்போ போன டிசம்பர் 31 நியூ இயர் சர்வீஸுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. வரும்போது அந்த 31ஆம் தேதி அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களா, அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல அப்படி கேட்குறாங்களா. அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா? ஆமென். அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா? நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவங்க அப்படி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து இருக்கும் போதுதான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள். டச் பண்ணனால சொல்லிறேன். இந்த சகோதரி கேட்கிறாங்களா, இங்க இருக்கிறாங்களா, ஆன்லைன்ல பாக்குறாங்களா தெரியல. ஜனவரி தொடங்கி கர்த்தர் வாசலை திறந்து எல்லா கடனையும் கொடுத்து புதிய இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த சகோதரருக்கு இருந்த அந்த பிரச்சனை, அது ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன்ல எடுத்துட்டு சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, இது நத்திங்டாங்க. கடன்ல எழும்ப முடியாம, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, இனி பிழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிற இடத்துல எப்படி இது சாத்தியமாச்சு? இது சாட்சி ஒவ்வொருத்தரும் இது எப்படி நீங்க சொல்லணும். அப்பா அப்படியே பாஸ் பண்ணி போன, அப்பா வந்துட்டார். உன் தீபானையோன்னு நினைக்கிற இடத்துல அப்பா வராரு. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், எனக்கு ஒண்ணுன்னா அவர் வருவார். ஆமென் சொல்றவங்க. கர்த்தர் கடந்து போனதை இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தார்களா? இல்ல. பார்த்தாங்களா? இல்ல. ஆனா அனுபவித்தார்கள். எப்படி அனுபவித்தாங்க? எகிப்தின் வீட்டில் கேட்ட கூக்குரல், அதாவது இங்க கேட்க வேண்டிய கூக்குரல் எங்கேயோ கேட்டது, இங்க கேட்கல. உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000. நீ எதை வச்சு சொன்ன, எதை வச்சு சொல்ற? ஆமென். நான் நிர்மூலமாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் ஆண்டவர் சொல்றீங்க பாருங்க, எனக்கு தெரிய நினைவுல வச்சிருக்கிறேன். நினைத்தருளினார், எழுந்தருளினார், கடந்து போனார்,
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்பிக்கையோடு கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நீர் செய்ய நினைத்தது உம் வேளைக்காக கிருபையை எனக்கு உம் வேளைக்காக பொறுமையை எனக்கு நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் சமம்ரோதனவரே. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். ஆமென். மாறாத தேவன் சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், மாறாத தேவன். ஓ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு சபலபதுலபகரமமரா நீ செய்ய நினைத்தது நம்பிக்கையோடு தடை போல சத்துரு தடைகளை உடைக்குமே. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக யாவையும் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலோ, தடை போல சத்துரு தடைகளை உடைக்குமே. தடைகளை உடைக்குமே. ஆமென். எனக்காக நம்பிக்கையோடு என் கண்ணா இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ ஷெமமரே. ஆமென். நீ செய்ய நினைத்தது ஜீசஸ். ஆமென். உடரமா சந்தனலபகரோ உம் வேளைக்காக ஹல்லேலூயா. எஸ் எஸ். பொறுமையை எனக்கு நீ செய்ய நினைத்தது அப்படியே நம்பி
நம்பிக்கையோடு சொல்லுவோமா? அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. எஸ், அவமானம் எப்படி விடுவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அவமானம் அடைவதில்லை. அவமானம் உன்னை நினைத்தருளுவா, உனக்கா எழுந்தருளுவா, உன்னை கடந்து போவா, உன் கூடாரத்தை கடந்து போவா. ஷபா கலரபா கரபா துடரபா. ஓ அவமானம், அவமானம். ஓ ரபா லபா துடரபா ஷெரரே. உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை பிரித்தெடுத்தவர். உன் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது, உன் அழைப்பு பெரியது, உன் அபிஷேகம் பெரியது. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில விடுதலை, 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 விடுதலை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவும் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? கண்மணியை போல என்னை காத்தரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை, கண்மணியை போல என்னை காத்தரு, கண்மணியை போல காத்தரு. தாவீது அப்படிதான் கேட்டான். கண்மணியை போல கண்ணுக்குள்ள வச்சு காத்துக்கோ. கண்மணியை போல காத்து எங்களை காப்பாற்றும்படியாகும். எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகும். கடந்து போகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்துல, கடந்து வருவேன், கடந்து போவேன். அவர் வந்துட்டு போனார்னா ஏதோ ஒண்ணு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அந்த ராத்திரியே நடக்கும். இத்தனை வருடம் உலர்ந்திருந்த கோல் துளிர்விடும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி உண்டாகும். ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்தும். ஆண்டவரே, அநேக உள்ளங்க உடைஞ்சு வந்தாங்க, ஆங்காங்கே இருந்த அநேகர். இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா அநேகருடைய நம்பிக்கை தீபத்தை திருப்பி எரிய விட்டிருக்கிறீங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கொஞ்ச காலத்துல அப்பா எல்லாரும் சொல்லணும், என் ஆண்டவர் என்னை நினைக்கிறவர் மட்டும் இல்ல, எனக்கா எழுந்தருளுகிறவர் மட்டும் இல்ல, நான் எங்க இருக்கிறோம் அங்க வருகிறவர். அவர் வந்து போனார். எப்படிங்க நேத்து வர படுக்கையில இருந்தீங்க, இன்னைக்கு எழும்பி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அவர் வந்து போனார். எப்படிங்க நேத்து வர சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு 4 பேரை போஷிக்கிறீங்க, அவர் வந்து போனார். அவர் வந்து போனார். ஆண்டவர் விசிட் பண்ணார். சாராளே, உன் கற்பம் செத்ததல்லவா, இன்னைக்கு எப்படி கையில ஈசாக்கு, அவர் வந்து போனார். அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் விசிட் பண்ணினார். கர்த்தர் கடாட்சித்தார், விசிட் பண்ண சந்தித்தார். அப்பா நன்றி, நன்றி. நாளை எப்படி என்ற நிச்சயம் இல்லாம அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாளில் நீ வார்த்தையும் நம்பிக்கையும் கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இவர்களை நீ சாட்சியா நிறுத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.